இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ள விரும்பும் வெளிநாட்டு கடவுச்சீட்டை கொண்டவர்களுக்கான விசா நடைமுறையில் முக்கியமான மாற்றம் இன்று முதல் அமுலுக்கு வருகிறது. அதற்கமைய இனி விமான நிலையத்தில் விசாவோ நிரவல் வசதி நீக்கப்படும். அதற்கு பதிலாக பயணிகள் முன்பே ஆன்லைனில் மின்னணு பயண அங்கீகாரம் பெற வேண்டும் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. சுற்றுலா நோக்கத்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு 30 நாட்கள் செல்லுபடியாகும் மின்னணு பயண அங்கீகாரம் விசா வழங்கப்படும். இதற்கான கட்டணம் $50 ஆகும். 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மற்றும் இலங்கையில் 2 நாட்களிலிருந்து வெளியேறும் பயணிகளுக்கு இந்த மின்னணு பயண அங்கீகாரம் இலவசமாக வழங்கப்படும். இத்தகவலை பல நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. புதிய விதி அனைத்து வெளிநாட்டு குடிமக்களுக்கும் பொருந்தும். இலங்கை கடவுச்சீட்டினை கொண்டவர்களுக்கு இது நடைமுறைக்கு பொருந்தாது என்பது சிறப்பம்சமாகும். அதாவது கனடா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஆஸ்திரேலியா உட்பட எந்த நாட்டிலிருந்தும் வருபவர்களுக்கு முன்னதாக இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. மின்னணு பயண அங்கீகாரம் பெற பயணிகள் eta.gov.lk அல்லது SL விசா என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் ஆங்கிலத்தில் இருக்கும். பயணிகள் தங்களது பயண நோக்கத்திற்கு ஏற்ப சரியான விசா வகையை தேர்வு செய்திருக்க வேண்டும். விசா வகையை தவறாக தேர்ந்தெடுத்தால் அதற்கான கடும் விளைவுகள் ஏற்படலாம். உதாரணமாக, வணிக நோக்கத்திற்காக வருபவர்கள் சுற்றுலா மின்னணு பயண அங்கீகாரத்தை பயன்படுத்தும் பட்சத்தில் அவர்கள் கைது செய்யப்படலாம் என ஜெர்மனியின் வெளியுறவு அலுவலகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே நேர்மையான பயண நோக்கம் மற்றும் சரியான தகவல்களுடன் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மின்னணு பயண அங்கீகாரமின்றி வருகை செய்தால் விமான நிலையத்திலிருந்து விமானம் ஏற அனுமதி மறுக்கப்படும். பல விமான நிறுவனங்கள் பயண அனுமதி இல்லாதவர்கள் விசா காரணமாக விமானத்தில் ஏற மறுப்பு என்ற பிரச்சினை ஏற்படலாம் என குறிப்பிட்டுள்ளனர். எனவே பயண திட்டம் வகுக்கும் முன் இந்த அம்சத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மின்னணு பயண அங்கீகாரத்திற்கு இணையம் மூலமாக விண்ணப்பித்தால் சில மணி நேரத்திலேயே அனுமதி கிடைக்கக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.